பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கூட 9வது நாளுக்கான இந்த தியான பகுதியில் கூட ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக நான் அவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய சந்தோஷம் இல்லை கர்த்தருடைய மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இது சந்தோஷப்படுத்துது, அலைனிங் வித் காட்ஸ் ஹாப்பினஸ். அதுக்கு எபிரேயர் வார்த்தை பார்த்திங்கன்னா சிம்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாளிலே கூட சந்தோஷம்னு சொல்லும் போது உலகத்தில் தான் பலவிதமான சந்தோஷங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை குறித்து பேசும்போது சொல்கிறாரு, இந்த உலகம் தரக்கூடிய சந்தோஷத்தை இந்த உலகம் தராமல் நான் தரமாட்டேன். இந்த உலகம் கொடுக்குற சமாதத்தை, ஏன்னா ஒரு இடத்துல சமாதானம் இருந்தால் தான் சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஆண்டவர் சொல்ல, நான் கொடுக்குற அந்த ஹாப்பினஸ் இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் த வேர்ல்ட்லி திங்ஸ். ஸோ இந்த நாளிலே கூட ஆண்டவரை இசப்பாக்கு கர்த்தருக்கு எதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது, ஆண்டவர் எந்தெந்த காரியங்களில் அவர் ஹாப்பியாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம அறிந்து கொண்டோன்னா நம்ம வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம சந்தோஷப்படுறவங்களாம் மாறும்போது தான் நம்ம அவருடைய வார்த்தைக்குள்ளே அவரை போல அவருக்கு பிரியமானவைகளை நம்ம அறிந்து கொள்ள கர்த்தர் தாமே இதனாலே நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது பார்த்திங்கன்னா, ஆண்டவரை எது ரொம்ப சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொன்னால், வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வழியில் நடப்பதே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு போட்டிருக்கு. லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குது. ஹல்லேலூயா. அப்போது ஒரு பாவியை மனம் திரும்ப பண்ணும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இன்னைக்கு பாவின்னு சொல்லும் போது அநேக வேலைகளில் நம்ம ஊழியம் வெளியே போய் நம்ம மற்றவர்களை கர்த்தருக்குள் நடத்துவது நிச்சயமாக அது உண்மைதான். ஆனால் நம்மளுடைய ஓன் ஃபேமிலியில், நம்ம ஓன் சர்க்கிளில் சில பேர் பாவத்துக்குள்ளே கட்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? அவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்னா மனம் திரும்பத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஸோ தட் வில் மேக் காட் ஹாப்பி. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட குமாரன் அவன் முதலாவது அதே தகப்பனுக்கு மகனாய் தான் இருந்தான். அந்த தகப்பனை விட்டு பிரிந்து போய் பாவத்தெல்லாம் செய்து, ஆனால் தகப்பன் இந்த பிள்ளைக்காக காத்து கொண்டிருந்தார். திரும்பியும் தகப்பன் கிட்ட வந்து அவன் சேர்ந்து கொள்ளும் பொழுது அந்த தகப்பனுக்கும் அந்த தகப்பன் வீட்டில் ஒரு பெரிய விருந்து உண்டாக்கி எல்லாருக்கும் ஒரு பெரிய மன மகிழ்ச்சி வந்துச்சு. ஸோ இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் ஆண்டருக்குள்ளே இருந்திருப்பாங்க, ஒரு டைமில் ஒருவேளை கர்த்தரை விட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க திரும்ப கர்த்தருடைய ராஜ்யத்தில் வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க ரிப்பட்டன்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போ நிச்சயமாக ஆண்டவருக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்ம உண்டாக்க முடியும். பாவிகளையும் அக்கிரமம் செய்கிறவர்கள், இந்த உலகத்தில் நரகத்துக்கு நேராய் போகிற ஆத்துமாக்களை நம்ம கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும்போது ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தை நாம் அவருக்கு தர முடியும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், எப்பயுமே நமக்கு என்ன பிடிக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும். நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சமையல் பண்ணால் கூட என் பையனுக்கு இதை பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவான், என் மகளுக்கு இதை கொடுத்தா சந்தோஷப்படுவான். அவங்களுக்கு என்ன ஹாப்பினஸை உண்டாக்கலான்றது தான் ஒரு பேரண்ட்ஸ்க்கான தாட்டாக இருக்கும். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மனைவியை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், கணவனை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படி சொல்லி ஒருவருக்கொருவர் நம்ம எப்படியாவது அவங்கள ஹாப்பியாக்கணும்னு நினச்சிருக்கோம்ல. ஆனால் நம்மளோட இத்தனை சந்தோஷங்களுக்கும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் காரணமாக இருக்கும்போது அவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்றத இந்த நாளில் நம்ம யோசித்து பார்க்கணும். அதே போல் ஆண்டுடைய இருதயம் எப்போ சந்தோஷப்படுதுன்னா, தொலைந்து போனவர்களை கண்டுபிடிக்கும் பொழுது அவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். தொலைந்து போன ஆடு, அன்றைக்கு 99 ஆடுகள் 100 ஆடில்
99 ஆடு உள்ளே இருந்துச்சு. ஆனால் தொலைந்து போன ஒரு ஆட்டுக்காக அலைந்து திரிந்து கவலைப்பட்டு அந்த ஆட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் சந்தோஷப்பட்டார். ஆனால் இன்றைக்கு இந்த நாளிலே கூட எத்தனை முறை நம்மளால் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நம்ம கர்த்தருக்கு கொடுக்க முடியுது? நமக்கு அந்த சந்தோஷம் உண்டாகுதா? நம்மளால் அந்த மாதிரி காரியங்களை செய்ய முடியுதா? அப்படின்னா அப்படி முடியல அப்படின்னா நம்ம இன்னைக்கு கேட்கலாம், ஏசப்பா ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறது, பாவிகளை எப்படியாவது நல்வழிப்படுத்துவது, தொலைந்து போன ஆத்துமாக்களை ஆண்டவரே சபையை விட்டு போனவங்க பின்மாற்றத்துக்குள்ளே போனவங்களையும் தேடி கண்டுபிடிச்சி இந்த லாஸ்ட் ஷீப்ஸை எப்படி ஏசப்பா 99 பேர் இருக்கிறாங்க எனக்கு ஆடுங்க அப்படி சந்தோஷப்படலை. இன்றைக்கி அநேக சபைகளில் ஊழியக்காரங்க கூட ஒரு நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க. ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு ஆடு தொலைந்து போனால் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி தொலைந்து போன ஆட்டை குறித்து ஒரு மேய்ப்பர் துக்கப்பட்டு உட்காந்துருப்பாங்களா? தெரியல. ஏன்னா அவங்களுக்கு கவலைப்படுறதுக்கு 8,000 ஆடு இருக்குது. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. இருக்கிற அத்தனை ஆடுகளை குறித்து அவர் சந்தோஷப்படல. அதான் விட்டு போச்சு, அதனால் போய் தொலையிட்டோம் அப்படி கூட நினைக்கல. பிரயாசப்படுறாரு, கஷ்டப்படுறாரு. ஏன்னு சொன்னால் தன் ஜீவனையே கொடுத்தாரு, ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி. அதனால தான் அவருக்கு அந்த வேல்யூ தெரியும். இந்த நாளிலே கூட ஒரு உண்மையான மேய்ப்பர்கள் யாருன்னு சொன்னால் தொலைந்து போனவங்க, கர்த்தரை விட்டு பின்னாக போயிட்டாங்க, அவங்களையும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரவங்க மட்டும்தான் மெய்ப்பனுடைய உண்மையான உள்ளத்தை உடையவர்கள். எல்லாரும் மெய்ப்பன்னு சொல்லிக்கலாம், ஆனால் அந்த பிரதான மெய்ப்பனுடைய அந்த குணங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே அந்த அச்சு அடையாளத்தை வாங்கினவங்கள போல கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுறவங்க இந்த உலகத்தில் ரொம்ப குறைவாக தான் இந்த நாட்களில் இருக்கிறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட உள்ளங்களுடைய மெய்ப்பர்கள் இன்னும் கர்த்தர் எழுப்புவாராக. நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் முதலாவது இப்படிப்பட்ட ஃபஸ்ட்டு பாயிண்ட் தொலைந்து போன ஆடு, பாவைகள், இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. அவங்க அடுத்தது ஆண்டவர் எப்போ சந்தோஷப்படுறாருன்னு சொன்னால், லைக் ஹவு டு அலைன் வித் காட்ஸ் ஹாப்பினஸ். அவருடைய சந்தோஷம், அவருக்கு பிள்ளைகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை அவங்க அறிந்து அதன்படி செயல்படும் போது தான் நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியும். ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்வார், யோவான் 14:15 நீ என்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னால், இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ், நீ என்னை நேசிச்சேன்னா என் கட்டளைகளை கைக்கொள்வாயாகன்னு போட்டிருக்கு. அப்போது நம்ம ஆண்டவரை ரொம்ப நேசித்து அவரை சந்தோஷப்படுத்தணுன்னா நம்ம அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸை கடைப்பிடிக்கணும். அவருடைய கட்டளைகளை, ஒருவருக்கொருவர் அன்பாருங்க, ஒருவருக்கிற மன்னிங்கன்னு சொன்னால் முதல்ல நம்ம அதை தான் பண்ணணும். அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் இருதயம் சந்தோஷப்படும், அவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆப்ரஹாம் obeyed God by offering ஈசாக்கை கீழ்ப்படிந்து ஈசாக்கை கர்த்தருக்காக பலி கொடுக்க அவர் முன் வந்த பொழுதுதான் அவருடைய ஒபீடியன்ஸ் ஆண்டவரை மிகவும் சந்தோஷப்படுத்தியது. ஒபீடியன்ஸ் பிரிங் ப்ளஷர் டு காட். ஆண்டவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது. ஒரு நோவா கூட பேழையை கட்டி கீழ்ப்படிந்து கட்டினார். மழை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, வெள்ளம் எப்படி இருக்கும்னு தெரியாது. கர்த்தர் சொன்னார், செய்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறத ஒரு ஃபார்முலா கிடையாது, ஒரு எப்படி இருக்கும்னு கூட தெரியாது, ஒரு மழை வெள்ளம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாமல் தான் நோவா அந்த பேழையை கட்டினார். ஸோ கர்த்தருக்கு அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறோம். ஈவன் இஃப் இட்ஸ் பெயின்ஃபுல் ஃபார் தெம், அவங்களுக்கு அது வலிச்சா கூட, அவங்களுக்கு அது புரியலைனா கூட ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவருடைய வசனத்தில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம we can align with God's happiness. When we obey God, we are trying to align with Him. Hallelujah. அவருக்கு நம்ம சந்தோஷத்தை உண்டாக்குகிறோம். ஒரு இடத்துல யோவான் கூட சொல்வார், என் பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிறாங்கன்ற சந்தோஷத்தை விட வேறு சந்தோஷம் எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்போ கர்த்தருடைய சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைங்க, அதை நடக்கும்போது தான் ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குற அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம எப்பொழுதும் இருக்க முடியும்.
ஹல்லேலூயா. அடுத்தபடியாக when people trust him, ஆண்டவரை மக்கள் நம்பும்போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார் ஆண்டவர். பார்த்திங்கன்னா எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும்னா எப்பயுமே நம்ம அவர் மேலே நம்பிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, நீங்கள் சொல்லிகிட்டே இருங்கண்ணே, நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, என்ன வந்தாலும் அவங்க நம்புகிறேன் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் பார்த்திங்கன்னா நம்ம அவரை நம்பும்போது, நம்ம அவரை சந்தேகப்படாமல் இருக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் மேலே நம்ம விசுவாசம் வைப்பதை ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு டிலைட்டை கொண்டு வருது. ஆண்டவர் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவர் விசுவாசத்தை குறித்து. ஆண்டுடைய மகிழ்ச்சி, அவருடைய மன மகிழ்ச்சியெலாம் பிதாவின் சித்தத்தை செய்யும் போது அந்த சந்தோஷத்தை விட வேறு எந்த சந்தோஷமே அவருக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஸோ பிதாவை எப்படி இயேசு நம்பினார், தன் ஜீவனை அப்படியே ஒப்பு கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி நம்ம அவரை நம்பணும். அவரை நம்பும் பொழுது நம்ம அவரை சந்தோஷப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்ம நம்பலைன்னா ஒரு துக்கம் உண்டாகுது, நம்ம அவிசுவாசப்பட்டுருவோம். நம்பிக்கையாக நம்ம ஒரு மேலே இருக்கும் போது, so the trust on God is also bring happiness to God. Hallelujah. So that we have to align with God's happiness the way ஆண்டவருக்கு பிரியமானவைகளில் அவரை சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள் இதெல்லாம். இப்போ நம்ம ஒரு கார் வாங்கிட்டோம், அது நமக்கு தான் சந்தோஷம். நம்ம ஒரு வீடு வாங்கியிருக்கோம், அது நமக்கு தான் சந்தோஷம். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, இதனால ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம் யோசிச்சு பாருங்கள். ஒரு கார் வச்சுருக்கீங்க, அந்த காரில் தினம் 4 ஆத்துமாவை கூட்டிகிட்டு போனால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நீங்கள் காரை வச்சு உங்கள் குடும்பத்தை கூட்டு போகிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாக போகிறது கிடையாது. இதே அந்த காரில் ஒரு திக்கச்சவர்களையோ ஒரு தரித்திரனையும் கூட்டிகிட்டு போவீங்களா? கேன் யூ? அதே போல் ஒரு புறஜாதியரில் தேடி கண்டு போய் நான் வாங்க சகோதரி நான் டெய்லி உங்களை எப்படியாவது காரில் கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ரிசோர்ஸஸை கர்த்தருக்காக செயல்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே கண்டி. ஆண்டவர் எனக்கு தந்தார், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் என் பிள்ளைங்க பிளெஸ்ஸிங்காக இருக்காங்க, இந்த சந்தோஷம் உங்களுக்கு தானே கண்டி. திஸ் இஸ் நாட் த ரைட் ஹாப்பினஸ். இட்ஸ் கோயிங் டு பி அலைன் வித் காட்ஸ் ஹாப்பினஸ். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இரக்கமாக இருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே. when mercy is shown, ஹல்லேலூயா, அது கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறது. நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் போது ஆண்டவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்குது. இப்போ பார்த்திங்கன்னா என் பிள்ளையை நான் பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கேன்னு சாட்சி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அடுத்த பிள்ளைய அதே போல் உங்களால் படிக்க வைக்க முடியுமா? இன்னொரு ஏழை பிள்ளைய ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து படிக்க வச்சு ஆசைப்பட்டு அவங்கள உயர்ந்த இடத்துல நிற்க சந்தோஷப்படுறதுனால முடியுமா? வசனம் சொல்லுது, குப்பையில் இருக்கிற தூக்கி பிரபுக்களோட ராஜாக்களோட அமர பண்ணுற ஒரு தேவனை ஆராதிக்கிறோமே. அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும்பொழுது தாங்க அவருக்கு சந்தோஷம் உண்டாகுது. இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள், எளியவர்கள், விதவைகள், திக்கற்றவர்கள், அவங்கள நீங்கள் விசாரிங்க. வாட் வி டூ டு த லோலியஸ்ட் பீப்புள், தாழ்ந்த மக்களுக்கு ஆண்டவரை நன்மை செய்யும் பொழுது நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா கர்த்தரை எது சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொன்னால், நமக்கு ப்ளீஸிங்கான காரியங்களை செஞ்சு நம்ம ஹாப்பியாக இருக்கிறது எல்லாமே காட்ஸ் ஹாப்பினஸ் கிடையாது. கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னால் நம்ம சாக்ரிஃபிஷியலாக வாழ்ந்து அவரை சந்தோஷப்படுத்துறது, நம்ம டைமை கொடுக்கறது அவருக்காக, மற்றவர்களுக்காக. உடைக்கப்பட்ட மக்களை போய் தேடி ஒரு திக்கற்ற விதவை, அவங்களுக்கு வசனம் சொல்கிறது விதவைகளை விசாரிங்கன்னு சொல்கிறேன். நம்ம எத்தனை நாள் விசாரிக்கிறோம் விதவைகளை? நம்ம எந்த அளவுக்கு. அதே போல் கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், அவர் எவ்வளோ பெஸ்ட்டான நம்ம கொடுத்துருக்காரு தெரியுமா? அவரையே நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் அடுத்தபடியாக when we bear fruit, நம் கனி கொடுக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அதான் என்னை பார்த்து கர்த்தாவே சொல்லுகிறவனே அல்ல, என் வார்த்தைக்கு நடுங்கை நோக்கி பார்ப்பேன். நம்ம போன வாட்டி கூட ப்ரூனிங் பற்றி படித்தோம்.
ஆண்டவருக்குள்ள எது சந்தோஷத்தை உண்டாக்குதுன்னா, யோவான் 15:8 நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும் போது என் பிதா மகிமைப்படுவார், பிதா சந்தோஷப்படுவார். என் பிள்ளையை பார்த்தியா, என் பிள்ளை எப்படி இருக்கான் பார்த்தியா, இதான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஏன்னா நம்ம உள்ளத்தில் பார்த்திங்கன்னா பல கவலைகள் கஷ்டங்கள் இருக்குது. ஸோ வாட் இஸ் த ஹாப்பினஸ்? அவர் ஹாப்பினஸ் is not based on our circumstances. Hallelujah. God's happiness சூழ்நிலைகளை பொறுத்ததே கிடையாதுங்க. சூழ்நிலைகளை எப்படி வேணால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, இழப்புகள் மத்தியில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. பல விஷயங்களை இழந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பரிசுத்தவான்கள் வாழ்ந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஹல்லேலூயா. அதனாலே கூட God's happiness is found in love, loving others. Hallelujah. நம்ம பரிசுத்தமாக வாழும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிறோம். நம்ம ட்ரூத்ஃபுல்லாக இருக்கும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிறோம். அவர் கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள் அவருக்காக உண்மையாக செய்கிறது, விசுவாசமாக இருக்கிறது, இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறது, தேவ பிள்ளைகளை நேசிக்கிறது, ஏழை எளியோர்களை விசாரிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக இருக்கும்போது த சிம்கா ஹாப்பினஸ், இட் இஸ் அ காட்ஸ் ஹாப்பினஸ், அது நமக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் இன்னொரு காரியங்களோட சொல்ல வாஞ்சிக்கிறேன். நான் உலகத்தின் சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 12:16-21 எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் சொல்லுவான், நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டேன், நான் இனி சந்தோஷமாக இருப்பேன், ஆண்டவனை பார்த்து முட்டாளேன்னு சொன்னார். இந்த உலகத்தில் பணத்தை சுதந்திரிச்சு அப்படியே நாங்கள் தான் சீமானை போல் இருக்கிறோம், நாங்கள் சம்பூர்ணமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பி கேர்ஃபுல். Bible says you are a rich fool. Hallelujah. அந்த வார்த்தை படிக்கும் போது அவனை முட்டாள்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ யார் முட்டாள்னா, சொத்தை சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் அடக்கி அடக்கி கோடியும் மாடியும் சேர்த்து வைத்து கொண்டே போகும்போது நம்ம முட்டாள்களாக மாறி போய்ட்டோம். ஏன்னு சொன்னால் நம்ம கண்கள் அடைக்கப்பட்டுரும், நம்ம இருதயம் அடைக்கப்பட்டுரும். இன்னும் இன்னும் இன்னொன்று போகிறது தேவனுடைய ஆவியே கிடையாது. ஏன்னு சொன்னால் வசனம் சொல்லுது, போதும் என்று மனதோட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கண்டென்ட்மெண்ட் is a spirit of God. Being content is God's spirit. So how can we say that when we want more in life, do you think God can contradict his word? No. ஸோ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பீயிங் கண்டென்ட், அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும். நமக்கு இருக்கிறதே போதுன்ற சந்தோஷம், இதான் காட்ஸ் ஹாப்பினஸ். ஹல்லேலூயா. அதே போல் சிறையில் கூட சந்தோஷமாக இருந்தார் பவுல். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேங்க, நிறைய பேர் குழந்தைகளுக்கு துக்கமாக இருப்பாங்க. அப்படி துக்கப்படாதீங்க. ஏன் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, மலடிகள் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு போட்டிருக்கு கடைசி காலத்தில். ஏன்னு சொன்னால் இது கொடிய காலம். we have to understand the seasons of God. அநேக வேலைகளில் வாட் இஸ் அ பிளெஸ்ஸிங். பழைய ஏற்பாட்டில் தாங்க உலக எல்லாம் ஆசீர்வாதங்க. புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது உலக பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் மேன்மையாக பேசியிருக்காரான்னு ஒரு வசனம் இருந்துச்சுன்னா தயவு செய்து என் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இன்றைக்கு அநேக ஊழியக்காரங்க ப்ராஸ்பேரிட்டி என்பதை இன்டெரக்டாக வேறு மாதிரி சொல்கிறாங்க. ப்ராஸ்பேரிட்டி, அப்பா அம்மா உனக்கு ஏற்ற வேலை திருமணம் நடக்கணும், ஏற்ற வேலை குழந்தை பிறக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஏற்ற வேலை குழந்தை பிறக்கலையே. ஸோ கேன் யூ சே தட் God is delayed or like he is a cursed person? No, he was a man of blessing. God's time is kairos. Hallelujah. ஆண்டவர் அவர் விரும்புகிற டைமில் அவருக்காக ஒரு குழந்தை கொடுப்பா தெரியுமா? அதுதான் காட்ஸ் ப்ராமிஸ் சைல்ட். ஹல்லேலூயா. உலகத்தில் டெய்லியுமே குழந்தை பிறக்குது. அதுக்காக அவங்க எல்லாம் கர்த்தருடைய பிளெஸ்ஸிங்கில் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. உலகத்தில் தேவ பிள்ளைகளை விட அநேக நன்மைகள் உலகத்தாருக்கு நடக்குது. ஸோ தேவ பிள்ளைவே நம்ம வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் நிறைய காரியம் போட்டிருக்கு. உலகத்தில் எந்த ஒரு காரியமும் புதிய ஏற்பாட்டு விசுவாசியாக இருக்கட்டும், ஊழியக்காராக இருக்கட்டும், அவங்க இருதயத்தை அசைக்காமல் இருக்குதுன்னா அவங்க உண்மையாகவே கர்த்தருடைய சந்தோஷத்தை நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தே ஆர் டோட்டல் ஜாய்ஸ் காட். ஆண்டவருக்குள்ளேயே களி கூர்ந்து கர்த்தருக்குள்ளேயே மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவனால் வருகிற அந்த சந்தோஷம் வேறு யாருமே கொடுக்க முடியாது.
ஆபக்கூக்கில் அதுதான் அவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்காரு. ஆபக்கூக்கு 3:17-18 ஆண்டவரே, அத்தி மரம் காய்க்காமல் போனால் கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். அதாவது நான் ஜெபித்த காரியம், நான் கேட்ட காரியம் கிடைக்கிறதுனால ஹாப்பியாக இருப்பேன். இந்த ஹாப்பினஸ் தான் கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஹாப்பினஸ். அலைனிங் வித் காட்ஸ் ஹாப்பினஸ் இஸ் நெவர் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரேயர்ஸ் பீங் ஆன்சர்ட், இஸ் நெவர் பேஸ்ட் ஆன் miracles being happening in your life. It's not like every prayers are answered. எல்லா விதமான சம்பூர்ண ஆசீர்வாதம், சுகம், பலன், ஆரோக்கியம், அப்பா எல்லாமே என் சரீரத்துக்கு, ஃப்ளெஷ்ஷுக்கு, மாம்சத்துக்கு எல்லாம் சம்பூர்ணமாக இருந்துச்சுன்னா தான் சந்தோஷன்றது. இட் இஸ் நாட் biblical happiness. இட் இஸ் நாட் த ஹாப்பினஸ் ஆஃப் காட்ஸ் ஹாப்பினஸ். துன்பத்தில், கஷ்டத்தில், வேதனையில், குறைவில், ஹல்லேலூயா, எது வந்தாலும் என்ன வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையில் கிடைக்கிற மகிழ்ச்சி, கர்த்தருடைய பிரசனத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சி, கர்த்தரை சந்தோஷமாக துதிக்கிறதில்ல, அவருடைய வார்த்தையை கேட்கறதில்ல, அவருக்காக ஊழியம் செய்வதில்ல, ஹல்லேலூயா, அவரை அந்த மாதிரி அவர் கூடவே இருக்கிற இந்த சந்தோஷம்தான் காட்ஸ் அலைனிங் வித் காட்ஸ் ஹாப்பினஸ். ஹல்லேலூயா. அதனாலே கூட கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட சந்தோஷத்துக்குள்ள நம்மளை அலைன் பண்ணும்படி கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தரையே பிரியப்படுத்தி வாழ்வது. ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஆண்டுடைய வேர்டில் அந்த ஹாப்பினஸ்குள்ளாலே நாங்கள் லிவ் டு ப்ளீஸ் நாட் பீப்புள். நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் மனுஷங்களை ப்ளீஸ் பண்ண நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அவங்கள பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எந்த மனுஷன் நம்ம பிரியப்படுத்தவே முடியாதுங்க. ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி பண்ணுறதுக்கு செஞ்சுடுவோம், திரும்பி நாளைக்கு ஒரு காரியம் செஞ்சு தான் அவங்க ஹாப்பியாகும். அதனால இனியே மனுஷங்களை பிரியப்படுத்தணுன்றதை விட்டுடுங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துங்க. சொல்லு டு ப்ளீஸ் காட். கலாத்தியர் 1:10 எடுத்து வாசிச்சு பாருங்க. அதில் கர்த்தரை எப்படி ப்ளீஸ் பண்ணணும்னு போட்டிருக்கோம். ஆண்டவர் அதே போல் அதிகமாக அவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவர் ப்ரெசன்ஸில் அதிகமாக மற்றவங்களை நேசிங்க. அதில் இரக்கம் உள்ளவர்களாக இருங்க, கனிகள் அதிகமாக கொடுக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அதாவது எல்லா நிலைமையிலையும் சந்தோஷமாக இருங்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 4:4 பவுல் சொல்வார், நான் தாழ்ந்திருக்கோம் தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்கோம் தெரியும், சம்பூர்ணமாக தெரியும், குறைவில் கட்டுண்டவர்களாம் எவ்வளோத்துலேயும் இருந்து கூட எங்கேயுமே ஒப்பாரி வச்சு பவுல் அழுதாரு, எங்கேயுமே காசு அழுதாரு, சாப்பாட்டில் அழுதாரு, குறைவில் அழுதாருன்னு போட்டே இருக்காதுங்க. எல்லா இடத்துலையும் அவங்க சந்தோஷமாக இருக்க, மனரம்யமாக இருக்க யார் அவங்களுக்கு உதவி செய்தாங்க சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தாமே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக, இந்த சந்தோஷத்தை நம்ம நிரப்புவாராக. ஹல்லேலூயா. ஏசப்பா, இந்த வேலையிலே கூட இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த உலகம் எங்களை அசைக்க முடியாதபடிக்கு எந்த மனுஷன் என்ன காரியம் வந்தாலும் எங்கள் சந்தோஷத்தை எந்த சத்துருவும் திருடக்கூடாதுப்பா. இயேசுவின் நாமத்தில் இப்போ ஆண்டவரே நிறைவான சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி, உங்கள் சமூகத்தில் இருக்கிற அந்த குறைவற்ற சந்தோஷத்தை ஆண்டவரே இப்போ எங்கள் உள்ளத்தில் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் வைத்த தீர்மானங்களை, உங்கள் வார்த்தையில் இருக்கிற வெளிச்சங்களை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள ஆண்டவரே, அதில் மித்த உங்களை சந்தோஷப்படுத்தப்பா. எவ்ரி ஏரியாஸ் ஆஃப் அவர் லைஃப்பில் எப்படியெல்லாம் நாங்கள் ப்ளீஸ் பண்ண முடியும், எப்படிலாம் நாங்கள் சந்தோஷப்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அப்பா, அந்த சந்தோஷத்தினால எங்கள் நிரப்புங்க, எங்கள் குடும்பத்தை நிரப்புங்கப்பா, எங்கள் பிள்ளைகள் நிரப்புங்க ஆண்டவரே, எங்களுடைய சபையை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.